யாங் சிட்டி, யூலாங் கண்ட்ரி, சோ உன்வியா. இது வந்து அந்த ஈயாங்ஸ் சோ கிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஹீரோ கிட்ட வந்து அவனுடைய அந்த ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். அதாவது அவங்களுடைய ஃபேமிலியோடைய அந்த அடையாள சின்னம், அவனுடைய ஐடென்டி கார்டு என்ன வேணா சொல்லலாம். டே இவன் வந்து சரியான ஃபேமஸான பிளே பாய் ஆச்சேடா இந்த இன்னாம் ப்ரிவென்ஸோடைய. யூலாங் கண்ட்ரி குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அங்கதான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அழுதுட்டு இருப்பான். அப்பதான் இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஆமா, உன்னுடைய டான்டேன் வந்து அழிஞ்சு போச்சு தானே, அதாவது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதனால உன்னோட ஃபேமிலி வந்து உன் மேல வந்து இந்த நம்பிக்கை வந்து விட்டுட்டு உன் கிவ் அப் பண்ணிட்டானுங்க. அப்பதான் வந்து ஒருத்தவன் சொல்லுவான், இவன் வந்து ஆர்த்தடாக்ஸ் செட்டு கிளானை சேர்ந்த ஒன்னாவது சின்ன பையன், இவனை எதுக்கு நம்ம வந்து திருப்பி கூப்பிட்டு போயிட்டு இவனை ஸ்பையா நாம ஏன் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடியா கொடுப்பான். இல்ல அதெல்லாம் வேணாம், இவனுக்கு தான் வந்து அவனுடைய டான்டேயே இல்லையே, இவனை எதுக்கு அதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, கண்டிப்பா வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுக்கும் போதே இவன் செத்துருவான். அது மட்டும் கிடையாது, இவனை பாரு ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு இவனை பார்க்கும்போது. இவன் வேணா ஒரு மரியாதை தக்க ஒரு கிளானை சேர்ந்தவனா இருக்கலாம். ஆக்சுவலா வந்து ஹீரோ இருக்கான்ல, அவனோட கிளான் வந்து சாதாரண கிளான்லாம் கிடையாது, ஓரளவு பேர் வச்சிருக்க கிளான் தான். இவனை பாருங்கடா, என்னதான் அப்படிப்பட்ட கிளான்ல இருந்து வந்தாலுமே சூசு போயிட்டான்டா பேண்ட்ல. இவனை வச்சு நம்ம என்னடா பண்றது? லிட்டரலா வந்து நம்ம ஹீரோ வந்து சூசுமே போயிருப்பான். இவனை வச்சு நம்ம எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது, இவனை வந்து நாம வந்து ஒரு பேசிக் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் அப்பதான் நம்ம ஹீரோ, ஓ ப்ளீஸ் கிரேட் வாரியர், என்ன கொண்டுடாதீங்க, ஸ்பையா என்ன வேணா நான் இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலுமே நான் செய்யறேன், என்ன கொண்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். என்னை வந்து தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன டைம் லைன்ல, அதாவது இப்போ இவன் ரெக்ரெஸ் ஆயிட்டான்ல, திருப்பி வந்து மறுஜென்மம் எடுத்திருக்கான், திருப்பி ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான் ஃபியூச்சர்ல இருந்து. போன வாட்டி இப்படிதான் நடந்திருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கொடூரமா தான் வந்து நம்ம ஹீரோ வந்து நடந்திருக்கும். அப்பதான் வந்து ஹீரோ நினைச்சு பார்ப்பான், இவ்வளவு பண்ணியுமே வந்து கடைசியில நான் மாட்டிக்கிட்டேனே, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இருக்காது. ஏன்னா போன வாட்டி வந்து என்ன ஃப்ரீயா விட்டானுங்க, ஆனா இந்த வாட்டி என்னுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அவனுடைய ஸ்வாட் கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பான். ஏ ஷோ ஷார்ட் ஸ்வாட், எவ்வளவு நேரம் வந்து நம்ம இங்க இருக்கோம், டே ஷார்ட் ஸ்வாடு ஏன்னா பேச மாட்டேற. அப்பதான் வந்து ஹீரோ கையில வந்து அந்த ஸ்வாடு வந்து இருக்காது, பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா பிளட் கல்ட்டோட வாரியர், அவன் கையில தான் வந்து அந்த ஸ்வாடு இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே நான் வந்து ஸ்வாடு கிட்ட வந்து பேசணும்னா ஸ்வாடு வந்து என் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புரிஞ்சுப்பான். அப்பதான் வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான், இவன் தான் வந்து அங்க இருக்கிறதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து கமாண்டர் மாதிரி இருக்கு, ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருக்கு அவனை பார்க்க தான். அப்பதான் அவன் சொல்லிட்டு இருப்பான், ஒருத்தவனுக்கு வந்து டான்டேயே இல்லையா, ஆனா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கே, எப்பட்றா கொன்ன, என்னோட சபார்டினேட்டை வந்து இந்த ஓல்டு ஒரு பழைய ஸ்வாடை வச்சு கொண்டிருக்க நீ, பரவாயில்ல இந்த பார்க்கும் போதே தெரியுது, என்னதான் வந்து ஒரு டான்டே வந்து லூஸ் ஆனாலுமே வந்து நீ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளானை சேர்ந்தவன் தானே. அப்பதான் ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான், லைட்டா ஸ்மைல் பண்ணுவான். போன லைஃபை கம்பேர் பண்ணும் போது இந்த வாட்டி என்னோட இம்ப்ரெஷன் வந்து ஓரளவு பரவாயில்ல. அப்பதான் வந்து நினைச்சு பார்ப்பான், இந்த பிளட் கல்ட் வந்து ஸ்ட்ராங்கை தான் வந்து விரும்புவாங்க. அப்ப வந்து கண்டிப்பா வந்து அவங்க நினைச்சு பார்ப்பாங்க ஹீரோக்கு வந்து வேல்யூ இருக்கு, என்னதான் வந்து இவனோட டான்டே வந்து டெஸ்ட்ராய் ஆகியிருந்தாலுமே 2 பேரை போட்டு தள்ளியிருக்கான். அப்ப வந்து இவனுக்கு ஆப்வியஸா யூஸ் தான் இருக்க போது, அதனால கல்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு தான் போறானுங்க. அப்பதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், ஓகே நான் வந்து எப்படியும் இழுத்துட்டு போயிடுவானுங்க கல்ட்டுக்கு, நம்ம வந்து சுச்சுவேஷன் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும், எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளானை போடணும், முதல்ல இந்த இடத்த வந்து சர்வே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பான். அப்பதான் வந்து டக்குன்னு இந்த பிளட் கல்ட்ல ஒருத்தன் இன்சார்ஜ் மாதிரி இருக்குல்ல, அவன் வந்து சொல்லுவான், நம்ம வந்து இவனை எங்கேயோ முடிச்சிடலாம், இவனை எங்கேயோ முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். ஹீரோக்கு உடனே ஷாக் ஆயிடும், என்னடா முடிச்சு கட்ட போறீங்களா அப்படின்ட்டு. அப்பதான் வந்து கூட வந்திருப்பான்ல, அவன் வந்து சொல்லுவான், கேப்டன் என்ன சொல்றீங்க, இவன் அட்லீஸ்ட் வந்து இவனோட வேல்யூ வந்து மிட் கிரேடா இருக்கும், இவனை வந்து நம்ம கூப்பிட்டு போயிட்டு நல்லா குரூம் பண்ணனா இவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வருவான். பட் அதுக்குள்ள இவன் குறுக்க பூந்து இவனை வந்து ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தான் ஸ்பையா, அங்க ஊறப்பட்ட பேர் இருக்காங்கடா, அவங்க எல்லாருக்குமே வந்து டான்டேயுமே வந்து இன்டாக்டா தான் இருக்கு. அதாவது ஆக்சுவலா கைஸ் அந்த இன்டர்னல் எனர்ஜி கேதர் பண்றது கோரை தான் வந்து டான்டேன்னு சொல்லலாம். அதுதான் வந்து சொல்லிட்டு இருப்பான். மற்ற பேருக்குலாம் வந்து டான்டேவும் இருக்கும், அவங்களாம் வந்து இவனோட நல்லாவே யூஸ் ஆவாங்க ஸ்பையா. அப்படி இருக்கும்போது இவனை எதுக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டான பீஸை வந்து யூஸ் பண்றது, நம்ம கொண்டே போயிடலாம், அவனை கொண்டுடு. உடனே இவனுமே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வெளியெடுப்பான் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு. அப்போதான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இது ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து என்ன நடந்ததோ அதே
அதே வந்து இப்ப நடக்குது. என்னதான் வந்து இவனுங்களுக்கு வந்து என் மேல இம்ப்ரெஷன் வந்து இப்ப அதிகமா இருந்தாலுமே வந்து அதை என்னால தடுக்க முடியல. ஒருவேளை வந்து போன லைஃப் மாதிரி உழுந்து கதறுவோமா, கெஞ்சுவோமா, அழுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. ஓ கிரேட் வாரியர், நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்கறேன். நீங்க வந்து என்ன என்ன வேணா சொல்லுங்க, ஏன்னு கேட்காம நான் வந்து அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்பதான் வந்து இவன் சிரிச்சிட்டு இருப்பான். பாருடா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெக்கிங் பண்ற. சரி சரி, உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நிறுத்த. இப்ப வந்து நீ என்னோட சபார்டினேட்டை கொன்னல, அதுக்கான பிரைஸை வந்து நீ பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான் சிரிச்சுக்கிட்டே. அப்பதான் வந்து ஒருத்தவன் கொல்ல வந்திருப்பான்ல, அவனுமே வந்து ஸ்வாடை வந்து மேல தூக்கிடுவான் நம்ம ஹீரோ கட் பண்றதுக்கு. அப்பதான் உடனே அவன் வந்து நினைச்சு பார்ப்பான் நம்ம ஹீரோ, ஐயையோ போன லைஃபோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவனை சுத்தி தேடுவான், ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வச்சு ஏதாவது பண்ணி எப்படியாவது தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி பார்ப்பான் சுத்தி சுத்தி. நான் வந்து எப்படியும் சாவக்கூடாது, நான் எப்படியாவது உயிரோட இருக்கணும், கஷ்டப்பட்டு எனக்கு வந்து செகண்ட் லைஃப் சான்ஸ் கிடைச்சது, இப்படியா நான் சாவணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பான் ஹீரோ. அப்பதான் டக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும். இவன் வந்து சிரிப்பான், பயங்கரமா சிரிச்சுட்டு, பாருடா நல்லா இருக்கே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லயுமே வந்து உன் கண்கள் வந்து அப்படியே அலை பாயுது, கடைசியா வந்து எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா, உயிரோட இருந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுற போல. அப்படி இருந்தா எதுக்கு வந்து நீ ஒரு நாய் மாதிரி பெக் பண்ணக்கூடாது உன் உயிருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து இங்க பேசிட்டு இருக்கான்ல, இவன் பேசிட்டு இருப்பான், என்ன சொல்லிட்டு இருப்பானா, நீ வந்து பெக் பண்றா, உன்னை வந்து நான் வந்து என்னுடைய பெட்டா கூட நான் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து இவனுக்கு பின்னாடி ஒருத்தவன் நிப்பான்ல, அவனுடைய ஸ்வாடை வந்து நோட்டீஸ் பண்ணிடுவான். இந்த ஸ்வாடை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, இந்த ஒயிட் லெதரு எண்ட் ஆஃப் த ஸ்வாடு, அந்த டெக்கரேஷனு, அப்ப கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பர்சனா தான் இருக்கணும் இது. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, தலையை கீழே போட்டு கும்பிடு போட ஆரம்பிச்சிருவான். நான் வந்து சப்மிட் பண்றேன், த பிளட் டீமன் மே த பிளட் ரூல் தி வேர்ல்ட். நான் வந்து என்னோட ரெஸ்பெக்டை வந்து செலுத்துறேன், யாருக்குன்னு பாத்தீங்கன்னா த 4th பிளட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிரீட் பண்ணுவான். என்னது ஒன் ஆஃப் த பிளட் ஸ்டார் வந்து இங்க இருக்காங்களா, அதுவும் நம்ப கூடயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேனிக் ஆகும் போது இவன் சொல்லிட்டு இருப்பான், டே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்கலாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க போய் எதுக்குடா இந்த இடத்துக்கு வர போறானுங்க, அதனால தயவுசெய்து அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான், இந்த கமாண்டர் மாதிரி ஒருத்தவன். அப்பதான் டக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஃபீல் ஆகும், பின்னாடி இந்த ஒரு எனர்ஜி வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆகும். அதை பார்த்த உடனே இவனுக்குமே தெரிஞ்சிடும், ஐயையோ பிளட் ஸ்டார் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து முட்டி போட்டு இவனோட ரெஸ்பெக்ட் வந்து பே பண்ணுவான். நான் வந்து பிளட் ஸ்டாருக்கு வந்து தலை வணங்குறேன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து இவன் முட்டி போட்ட உடனே எல்லாருமே வந்து முட்டி போட்டுருவானுங்க. அப்பதான் வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், மொத்தம் 11 எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இந்த பிளட் கல்ட்டை வந்து லீட் பண்றதுல. அதுல வந்து மொத்தம் 4 சுப்ரீம் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து 7 பிளட் ஸ்டார் இருக்காங்க. நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து இவனை மீட் பண்ணதே இல்லை, ஆனா எனக்கு வந்து ஒரு ரூமர் தெரியும், ஒரு ரூமர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பிளட் ஸ்டார்லாம் வந்து மிஷன் அப்ப அவங்களே வந்து ஒரு நார்மலான வாரியரா கெட்டப் போட்டு எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸா உள்ள போய் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பனா அந்த ரூமர் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருப்பான். எல்லாருமே வந்து சுத்தி நீல் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிளட் ஸ்டாருமே வந்து ஹீரோ நோக்கி கிட்ட வந்துட்டு இருப்பான். கிட்ட வந்து உன் தலையை மேல தூக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, இது வரைக்கும் என்ன யாருமே கண்டுபிடிச்சதே இல்லை, நான் வந்து வெளியே வந்து என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு இன்ஸ்பெக்ஷனுக்கு போனப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் இவனுக்கு அந்த கார்டை போடுவாங்க, டைட்டில் கார்டு. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளட் கல்ட்டோடைய அந்த நிறைய ஸ்டார் இருப்பாங்க, அதுல வந்து 4th பிளட் ஸ்டார், இவனோட பேர் வந்து டா ஜாங் ஹோ. அப்பதான் அவன் கேட்பான், எப்படா கண்டுபிடிச்ச, நான் தான் வந்து பிளட் ஸ்டார் அப்படின்ட்டு, நீ வந்து கல்ட்ல கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், உங்களுடைய ஸ்வாடு. என்னது என்னோடைய ஸ்வாடா, நீங்க வச்சிருக்க ஸ்வாட்ல வந்து ஒரு ஜுவல்லரி இருக்கு, அது மட்டும் இல்லாம லெதரால வந்து ஃபைனா வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கு, இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் மெட்டீரியலை வச்சு தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவன் வந்து ஓகேடா பரவாயில்லையே, உன்னுடைய அப்சர்வேஷன் வந்து சூப்பரா தான் இருக்கு, ஆனா எப்படி கண்டுபிடிச்ச, நீ தான் கல்ட் மெம்பரே கிடையாது, நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து ஒரு ஸ்பையா வந்து நான் வாழ்ந்தேன், கொஞ்ச நாளைக்குலாம் கிடையாது, திட்டத்திட்ட ஒரு 7 வருஷத்துக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் செட்ல வந்து ஸ்பையா நான் இருந்திருக்கேன் இந்த பிளட் கல்ட்டுக்காக. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் வந்து நிறைய பார்த்துட்டேன், 1000 வாட்டிக்கு மேல இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அப்பதான் உடனே ஹீரோ சொல்லுவான், எதனால அப்படின்னா இந்த பிளட் கல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளட் கல்ட்டோட ரத்தம் வந்து என் உடம்புல ஓடுது. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், நான் வந்து என்னோட பொய் சொல்றதுலயே என்னோட ஆக்டிங்லயே வந்து கான்ஃபிடென்டா இருக்கேன், அது டாப் நாச்சா இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஹீரோ வந்து இப்படி சொல்லியிருப்பான்ல, இந்த பிளட் கல்ட்டோட ரத்தம் வந்து என் உடம்புல ஓடுது அப்படின்ட்டு. உடனே அவன் வந்து ஷாக் ஆயிடுவான், என்ன சொன்ன அப்படின்ட்டு அவன் கேட்கும் போது எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவானுங்க, என்னடா
என்னடா டேய் பிளட் கல்ட்டோட பிளட் லைன் வந்து இந்த இந்தியன் ஸ்லோ கிளான்குள்ள ஓடுதா எப்படிரா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவானுங்க. இவனுமே வந்து இந்த பிளட் ஸ்டார் இருக்கான்ல அவனுமே வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். என்னுடைய அம்மா சைடு கிராண்ட் ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் செட்டுக்கும் இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் செட்டுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய போர் நடந்ததுல அப்ப அதுல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, அவரு வந்து பிளட் வூல்ஃப் ஸ்குவாடோட பேசிக் கிரேட் வாரியர். அப்ப வந்து என்ன ஆயிருக்கும்னா அவருக்கு வந்து பயங்கரமா வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டுரும். அதனால வந்து இந்த போர்ல இருந்து அவர் வந்து டிராப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு வந்து என்னுடைய அம்மா கூட எல்லா பிளேஸுமே வந்து தேடி அலைஞ்சாரு, எங்கேயாவது வந்து செட்டில் ஆயிட்டு இன்ஜுரியை வந்து சரி பண்றதுக்கு. அப்படி ஒரு சுத்தி வரும்போது தான் வந்து கடைசியா இந்த இடத்துல வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. அதாவது இந்த யூலாங் கண்ட்ரில வந்து செட்டில் ஆனாங்க. பட் என்னதான் பண்ணாலுமே வந்து அவருடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து சரியாகல. என்னுடைய அம்மா வந்து நிறைய வேலை தேடி கஷ்டப்பட்டு காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என்னுடைய கிராண்ட் ஃபாதரோட இன்ஜுரிக்கு வந்து மெடிசனுக்காக. அப்படி இருக்கும் போது எங்க அம்மா வந்து இந்த சோ கிளான்ல வந்து ஒரு சர்வெண்டா போய் சேர்ந்தாங்க காசுக்காக. அப்படி அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் என்னுடைய அப்பாவை வந்து பார்த்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து காதல் ஏற்பட்டு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். அப்பதான் உடனே இவன் என்னது உன்னோடைய கிராண்ட் ஃபாதர் வந்து பிளட் வூல்ஃப் ஸ்குவாடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, பேசு இன்னும் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்படி சொல்லிக்கிட்டே வந்து அவன் கையை வந்து அவனுடைய ஸ்வாடு மேல வச்சிருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சிடும், சரி இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, இன்னும் வந்து இது பத்தாது, இன்னும் மேற்கொண்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா வந்து அந்த ட்ரைனிங்லாம் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா வந்து அது கூட கீப் அப் பண்ண முடியல அந்த வயசுல. அப்பதான் வந்து நிறைய கதைகள் வந்து சொல்லுவாரு என்னோட கிராண்ட் ஃபாதர். யாருடைய கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளட் வூல்ஃப் ஸ்குவாட் கேப்டன் இருக்காரு நோ ஜான் மேன், அவரு வந்து அவருடைய பையனை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணாரு அப்படின்ட்டு. உன் வயசு இருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்பதான் அவனுங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பானுங்க, என்னது நான் ஜான்மானும் நான் சாங்குமா, நான் ஜான்மான் வந்து பழைய பிளட் ஸ்குவாடோட லீடர் ஆச்சே, அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற பிளட் வூல்ஃப் ஸ்குவாடோட லீடரோட பேரு இவன் கரெக்டா சொல்றான், எப்படி அந்த சின்ன பையனுக்கு இதெல்லாம் தெரியும். அப்பதான் வந்து இவன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ, என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு பிளட் கல்ட் வந்து நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து அவங்க எங்களை கண்டே பிடிக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிராண்ட் ஃபாதருமே வந்து இறந்துட்டாரு. அவருடைய கடைசி நொடிகள்ல வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, எப்படி வந்து பிளட் கல்ட் வந்து நான் மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஹீரோ சொன்ன உடனே இவன் வந்து இப்போ புரியுதுடா, இப்ப புரியுது நீ எப்படி வந்து நம்மளுடைய கல்ட் மெம்பரை வந்து நீ கொன்ன 2 பேரை, உன்னோட டான்டே வந்து டெஸ்ட்ராய் ஆன அந்த நிலைமையில கூட இப்போ புரியுது. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அப்பதான் உடனே அங்க இருந்து அவன், என்னடா பிலிம் காட்டுறியா என்ன, பிளட் ஸ்டார் அவன் சொல்றத வந்து கேட்காதீங்க, அவன் வந்து ஒரு சாதாரண சின்ன பையன், அவன் சொல்றதெல்லாம் வந்து நம்பவே முடியாது. அப்பதான் உடனே வந்து இவன் கடுப்பாயிடுவான் பிளட் ஸ்டார், டேய் நான் சொன்னனா என்ன, நீ வந்து என்ன இன்டரப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது நான் சொன்னனா என்ன, ஆஃப்டர் ஆல் உன் லெவல்ல இருக்க ஒரு ஆளு எப்படி அவனுக்கு தைரியம் வந்தது பிளட் ஸ்டார் வந்து பேசும்போது இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு அவனோட எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ண உடனே இவனுக்கு புரிஞ்சிடும், இதுக்கு மேல பேசினா நம்ம தலை வந்து சிவப்படும் அப்படின்ட்டு டக்குனு கீழே குடிஞ்சு மன்னிப்பு கேட்பான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இந்த கேப்டன் வந்து சும்மா வந்து பிளட் ஸ்டார் வந்து திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கே எப்படி பயந்துட்டானே, அப்ப வந்து அதிகமான பவர் தான் வச்சிருக்காங்க போல இந்த பிளட் ஸ்டார் வந்து கல்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்பதான் இவன், சாரிப்பா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், எனக்கு வந்து ஒண்ணுதான் அந்த இடத்துல புரியல, நீ வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நம்மளுடைய கல்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து நீ கொன்னுட்ட, ஓகே, எதுக்காக வந்து உன்னோட லைஃபுக்காக நீ வந்து பெக் பண்ண, நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணிருக்கலாமே அந்த கேப்டன் கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோ, அது வந்து நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சா, அது மட்டும் இல்லாம நான் பிளட் கல்ட் மெம்பர்ஸ் வந்து கொன்னுட்டேன்னு தெரிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோ, என்னடா இது நம்ம நைஸா வந்து உண்மை பாதி பொய் பாதி மிக்ஸ் பண்ணி அடிச்சோம், ஆனா இவன் நம்புற மாதிரி தெரியலையே, ஆனா கரெக்டா பாயிண்ட் வந்து புடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்ப்பான். அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான், இந்த பிளட் கல்ட்டோட பிளட் ஸ்டார் சிரிச்சுட்டு, சரி நான் வந்து ரொம்ப ஜோக் பண்ண, ரொம்ப அதிகமா ஜோக் பண்ணிட்டேன் போல, நீ வந்து ஜோக்குன்னு நினைச்சுக்கோ, உன்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து எங்கள ஒருத்தவர், அப்பனா நீயுமே வந்து எங்களுடைய பிரதர் தான். அப்பதான் நம்ம ஹீரோ, அப்பாடா ஒரு வழியா நம்பிட்டான்டா. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், திட்ட நம்ம வந்து ஒன் ஆஃப் அவர் டிசெண்டன்ட வந்து நம்ம இழந்துட்டு இருப்போம் இந்த இடத்துல, இப்படி பண்ணா என்ன, நீ எதுக்கு வந்து உன்னுடைய கிராண்ட் ஃபாதரை வந்து நீ சக்சீட் பண்ணக்கூடாது பிளட் கல்ட்ல ஜாயின் பண்ணி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆனர் 4th பிளட் ஸ்டார், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், என்னோட கிராண்ட் ஃபாதருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை கேட்டார்னா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான்.
சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்ப்பான், எபாடாடே ஒரு வேலையா தப்பிச்சிட்டேன்டா, ரீஇன்கார்னேட் ஆகி என்ன பிரயோஜனம், கடைசியில வந்து நான் பிளட் கல்ட்டியே போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து நம்மளோட ஹீரோவோடைய கட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, அவனை டைப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. உடனே நம்ம ஹீரோவுமே வந்து கும்பிடு போடுவான், இந்த பிளட் கல்ட் வந்து இந்த உலகத்தை வந்து ரூல் பண்ணட்டும் அப்படின்னுட்டு. அப்பதான் இவனுமே சொல்லிட்டு போயிடுவான், கல்ட்டுக்கு வந்து உன்னை வெல்கம் பண்றேன் அப்படின்னுட்டு. அப்பதான் கொஞ்சம் தூரம் போன அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இது வந்து ஃபேட் தான், விதியின் படி வந்து நீ எங்க கூட வந்து திருப்பி சேர்ந்திருக்க, நீ வந்து இந்த கல்ட்டோட ஒன் ஆஃப் த டிசெண்டன்ட், அதனால வந்து நான் வந்து உனக்கு ஒரு விஷ் வந்து கிராண்ட் பண்றேன், உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், என்னடா இது, இந்த பிளட் ஸ்டார் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து கிராண்ட் பண்றானா, இல்ல இல்ல இது சஸ்பீஷியஸா இருக்கு, இவனோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஸோ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவான். அப்பனா வந்து என்னோட ஷார்ட் ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா வந்து நான் வச்சிருக்கேன், அதை வந்து என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். கீப் சேக்கா, சரி அதை அவன்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னோடனே அவன் வந்து முரண்டு பிடிப்பான் அந்த கேப்டனு. 4th பிளட் ஸ்டார் உங்களுக்கு தெரியல இந்த ஸ்வாடை வச்சு அவன் என்ன பண்ணான் அப்படின்னுட்டு. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், நான் திருப்பி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டின உடனே எஸ் சார் அப்படின்ட்டு அவன் கொடுத்துருவான். அவ்வளோ பயம். அப்பதான் வந்து இந்த ஸ்வாடை அவன் பார்த்துட்டு, இது வந்து ரொம்ப பழைய ஸ்வாடு தான், ஆனா வந்து இது ஒரு நல்ல ஸ்வாடு, ஆனா இது வந்து நம்மளுடைய பிளட் கல்ட் மெம்பரோடைய ரத்தத்தை பார்த்துருச்சு, அதுக்கான பிரைஸை வந்து அது பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் வந்து உடைச்சிருவான் அந்த ஸ்வாடை. பாதியா உடைச்சிட்டு, நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பன்னு நினைக்கிறேன், அடுத்த வாட்டி இந்த ஸ்வாடை வந்து வீல் பண்ணும்போது அப்படின்ட்டு சுண்டி விடுவான் அந்த ஸ்வாடை இவங்கிட்ட, நம்ம ஹீரோ கிட்ட. அந்த ஸ்வாடும் பறந்து வந்து கரெக்டா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து சொருகிக்கும். என்னதான் வந்து அவன் லைட்டா வந்து பிளிக் பண்ணி விட்டாலுமே அந்த ஸ்வாடு வந்து பயங்கரமா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்பதான் வந்து ஹீரோ நினைச்சு பார்ப்பான், சாதாரண ஒரு பிளிக் தான் பண்ணா அதுக்கே இந்த ஸ்வாடு வந்து வைப்ரேட் ஆகுது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் வந்து இது எதுக்கு பண்ணிருக்கானா, என்ன வார்ன் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அங்கிருந்து ஒரு வாரியர் வந்து, டேய் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்ப, எந்திரா. ஆமா ஆமா சார் இது வந்துருச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து, நான் ரொம்ப லக்கி, ஒரு வழியா வந்து ஸ்வாடை வந்து மீட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வந்து டச் பண்ணுவான். ஷோஸ் ஷார்ட் ஸ்வாட் உனக்கு பரவாயில்லையா அப்படின்ட்டு கேட்க வருவான். அப்பதான் கத்தும் ஸ்வாடு பயங்கரமா, டேய் என்னோட முடியை வந்து அவன் கட் பண்ணிட்டான்டா, நீ என்னடா பண்ண போற, போய் பழி வாங்குடா நீ. ஆக்சுவலா வந்து நம்மளுடைய அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டுக்கு வந்து முடி கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும், இப்ப வந்து அவன் ஸ்வாடை உடச்சு போட்டான்ல, அதனால முடி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ, சரி சரி அமைதியா இரு, நான் வந்து ஒரு நல்ல பிளாக் ஸ்மித் கிட்ட ஒன்னு இட்டுட்டு போயிட்டு உன்னை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து இந்த ஸ்வாடு சொல்லிட்டு இருக்கும், என்னால தனியா மூவ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்க, நான் குட்டு குட்டு ஓடி போயிட்டு அவன் மொட்டை மண்டே ஆகிடுவான் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் கோவத்துல. அப்பதான் ஹீரோவுமே சொல்லுவான், ஆமா ஆமா அதை பார்க்க எனக்கு ஆசை தான் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஸ்வாடு வந்து கேட்கும், நீ நிஜமாலே வந்து பிளட் கல்ட்டை சேர்ந்தவனா, எனக்கு தெரியாது இதை பத்தி. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல நான் வந்து பொய்லாம் சொல்லல, ஆனா அதே சமயம் வந்து நான் உண்மையே சொல்லல. அப்பதான் ஸ்வாடு, என்னடா சொல்ற அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குமா. அப்பதான் அவன் சொல்லுவான், உன்கிட்ட வந்து நான் எல்லா உண்மையும் சொல்றேன், உன்கிட்ட சொல்றது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் உடனே இந்த ஸ்வாட், என்னடா திடீர்னு சீரியஸா ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நான் வந்து உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், நான் வந்து ஃபியூச்சர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேக்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்பதான் அதை கேட்டு, என்னடா இவன் மண்டையில ஏதாவது ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு பார்த்துட்டு இருக்கும். அப்பதான் வந்து இங்க இவனுக்கு 2 பேரும் பேசிட்டு இருப்பானுங்க, டேய் நீ என்ன பண்ணு, யூலாங் கண்ட்ரிக்கு வந்து ஆள் அனுப்பி இந்த சோ உன்வியோடைய அம்மா சைடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான் அந்த பிளட் ஸ்டார் வந்து இந்த கேப்டன் கிட்ட. அப்பதான் இந்த கேப்டன் சொல்லுவான், நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணீங்களா அப்படின்ட்டு. உடனே இவனுமே, ஆமா நான் ஃபீல் பண்ணேன், அவன் சொன்னது வந்து உண்மையோ பொய்யோ அது வேற விஷயம், ஆனா அவன் வந்து என்னுடைய மூமெண்ட்டை எல்லாத்தையுமே வந்து அவன் நோட் பண்ணான், அவனை பார்க்கும்போது எப்படி தான் இருந்துச்சு, ஏதோ பக்காவான ஸ்பை மாதிரி இருக்கு அவனை பார்க்கறதுக்கு. அது மட்டும் கிடையாது, அவனுக்கு நம்மளோட பிளட் கல்ட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனால வந்து அவன் மேல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த கேப்டனுமே வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சிருவானுங்க. அப்பதான் வந்து இவங்க டிராவல் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க, அந்த பிளட் கல்ட்டுக்கு வந்து இவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த கேப்ல வந்து சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் வந்து ஸ்பையா இருந்தேன், இந்த மாதிரி கொண்டுட்டானுங்க என்ன முடிமலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு கிட்ட. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நான் திருப்பி வந்து உயிரோட வந்ததுக்கு அப்புறம் என்னால உங்க கூட பேசவும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் இந்த ஸ்வாடுமே சொல்லும், பாருடா அதானா நான் கூட நினைச்சேன், என்னடா இது வழக்கமா இருக்கிற ஸ்டூபிட்
சோன்வி மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. ஆனா நீ நிஜமாலே வந்து பிளட் கட்ல இருந்து வந்தியா என்ன? அப்பதான் ஹீரோ கொஞ்சம் வாய மூடுறியா, அப்படிதான் நீ வந்து நினைச்சிட்டு இருந்தியா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து சொல்லும், நீ வந்து ரொம்ப ரொம்ப அன்லக்கியா இருக்க. நான் தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீ ரீஇன்கார்னேட் ஆனாலும் சரி, திருப்பி உயிரோட வந்தாலும் சரி, உன்னால தடுக்க முடியலையே. அட் தி எண்ட் வந்து நீ கிட்னாப் செய்யப்பட்டுட்ட. நீ வந்து இந்த ஆசாங்க வந்து நீ அபேண்டன் பண்ணிருக்கலாமே, அவனை மட்டும் நீ அபேண்டன் பண்ணியிருந்தா நீ ஈஸியா தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அந்த ஸ்வாடு. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல அதை என்னால பண்ண முடியாது. அவன் ஒரே ஆள் தான், அவன் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவன் ஒருத்தன் தான் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டான், என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணான். திட்ட ஒரு ஹியூமன் மாதிரி அவன் தான் என்ன மதிச்சான். அது மட்டும் கிடையாது, என்னோட கடைசி லைஃப்ல வந்து அவன் என்னை காப்பாத்துறதுக்காக குறுக்க பூந்து அவன் உயிரை அவன் விட்டுட்டான். இந்த பிளட் கட்ல வந்து நான் தனியா இருக்கும் போது அதை நினைச்சு பார்த்துட்டு இருப்பேன், அவனுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து என்னோட டெப்ட்டை வந்து நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் அந்த ஸ்வாட் கிட்ட. டே சோன்வி, நீ சரியான ஒரு காமெடி பீஸா இருக்க. நான் தான் வந்து ஒன்னு அவனுக்கு வந்து 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் நீ ஒண்ணுமே கத்துக்கலையா என்ன? உனக்கு தெரியும்ல, இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு வெப்பனே. இது வந்து ஒரு அல்டிமேட் வெப்பன். நீ ஸ்பையா இருந்திருக்க, உனக்கு தெரியாதா என்ன இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. உனக்கு வந்து இந்த 10 வருஷம் நடக்கிற எல்லாமே உனக்கு தெரியும், என்னென்னலாம் உனக்கு நடக்க போகுதுன்றது எல்லாமே உனக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, உன்கிட்ட இப்ப இந்த 10 வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷன் உன்கிட்ட இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீ வந்து நிறைய பெனிஃபிட் வந்து அடையலாம். ஆமால, இதையே நான் யோசிக்கல. அதை விட்டு போய் எப்படி உயிரோட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. 10 வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு, இதை நான் நிறைய யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ சொல்லுவான், கரெக்ட் தான் நீ சொன்னது, நானும் அதான் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு இந்த ஸ்வாடுமே சொல்லும், ஆமாண்டா நீ கடைசி வரைக்கும் நீ வந்து லூசரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸ்வாடு. அப்பதான் வந்து சொல்லணும் ஸ்வாடு, கொஞ்சம் தயவு செய்து வாய்ஸை குறைக்கிறியா அப்படின்ட்டு. ஏன்னா இங்க இருக்க பீப்புள் வந்து நீ உன்கிட்டே பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்குமே வந்து நம்ம ஹீரோ வந்து பிரெயின்ல தான் வந்து நினைச்சிட்டு இருப்பான் அந்த ஸ்வாடு கிட்ட பேசும்போது. டக்குன்னு வந்து இந்த ஸ்வாடு சொல்லியிருக்கும்ல, உன்கிட்ட 10 வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை நீ வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது இவன் டக்குன்னு ஒரு மாதிரி வெளியே பேச ஆரம்பிச்சிருவான். நார்மலா நம்ம எப்படி பேசிப்போம் நேர்ல பார்த்தா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தான் வந்து ஸ்வாடு சொல்லியிருக்கும், வாய்ஸை குறை அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும், என்னால வந்து கண்டிப்பா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து திருப்பி லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து இந்த ஸ்வாடு கேட்கும், எப்படா உன்னோட டான்டே தான் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நீ எப்படி வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்துப்ப? இல்ல எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், அந்த இன்ஃபர்மேஷன் படி என்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியும், இது வந்து இப்ப நடக்காது, ரொம்ப ரொம்ப லேட்டா நடக்கும். டேய் சொல்றா, ஏன்டா போர் அடிக்கிற, என்கிட்ட சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோ சொல்லியிருக்க மாட்டான் அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி. அதனால ஸ்வாடு கேட்டுட்டு அப்பதான் ஸ்வாடு சொல்லும், அப்பனா வந்து உனக்கு தெரியும்னா, உன்னால வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து கேதர் பண்ண மெத்தட் தெரியும்னா, அப்ப நீ வந்து என்கிட்ட வா, நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஸ்வாடை வந்து யூஸ் பண்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோ, நான் வந்து உன்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஒரு ஸ்வாடு கிட்ட இருந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணுமா? இல்ல நான் வந்து அதை இக்னோர் பண்றேன், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அப்பதான் வந்து இந்த ஸ்வாடு வந்து டென்ஷன் ஆயிடும், டேய் என்னடா நினைச்சுன்னுக்கிற, என்ன டம்மி பீஸ் நினைச்சுன்னுக்கிறியா, எனக்கு வந்து உன்னை விட அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஸ்வாடு. நீ வந்து என்ன லிசன் பண்ணு, இப்போ வந்து உனக்கு நான் டீச் பண்றேன், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் உடனே நம்ம ஹீரோ சரி நான் நீ சொல்றதை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோட கை வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் ப்ளூ ஃபிளேமால. ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு, என்னடா நடக்குது, என்னடா இந்த ஃபிளேம் வந்து என்னோட கையில எரியுது, எதுக்கு வந்து இப்ப எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவன் புல் செய்யப்படுவான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் கேலக்ஸி மாதிரி இருக்கும், அவனுடைய இன்னர் வேர்ல்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஆகாயத்துக்கு வந்து அவன் புல் செய்யப்படுவான் ஒரு யூனிவர்ஸுக்கு. அப்பதான் ஹீரோ வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவான், என்னடா நடக்குது, எங்கடா நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், இப்ப வந்து நீ ஸ்வாட் மைண்டை வந்து நீ அப்டேன் பண்ணிட்ட, உன்னோட ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். அப்பதான் வந்து இவன், இந்த வாய்ஸ் வந்து ஷார்ட் ஸ்வாடோட வாய்ஸ் இல்லையே. அவதான் ஹீரோ பார்ப்பான், அந்த
கேலக்சியில் வந்து தூரத்தில் ஒரு மாதிரி ஒளி தெரியும், ஒரு குட்டி மில்கி வே மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அதை அவன் பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ தான் டக்குன்னு பயங்கரமாக வந்து அது க்ளோவாக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோக்குமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாது. திருப்பி வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து வந்துடுவான். அப்போ தான் கையில் வந்து அது பேர்ன் ஆகிட்டு இருக்கும் அந்த ப்ளூ ஃப்ளேம். அப்போ தான் ஹீரோ, என்னது நான் திருப்பி வந்துட்டேன் ப்ரெசென்ட்டுக்கு. அப்போ தான் ஹீரோ வந்து அவன் பார்த்துட்டு இருப்பான், அவன் கையை பார்த்துட்டு, இப்போ அது முக்கியம் கிடையாது, என்னது இது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கெஸ் பண்ணி அவனே பேசிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு ஸ்வாட் வந்து கடுப்பாயிடும். டே சோ உன்வி, என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன் மனசை வந்து அலைபாய் விட்டுட்டு இருக்க, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு எஃபர்ட் போட்டு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ நானே கவனிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிரும். அப்பதான் நம்ம ஹீரோ, நீ வந்து இதை பார்க்க முடியுதா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுவான். அப்பதான் இந்த ஸ்வாட், என்னது இது. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், நல்லா வந்து கேர்ஃபுல்லா லுக் பண்ணு, என் கையில வந்து ஏதாவது இந்த நட்சத்திரம் மாதிரி ஏதாவது உன்னால பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே இது வெண்டக்கா, அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரியல, உன்னுடைய கேவலமான யூஸ்லெஸ்ஸான கை தான் வந்து எனக்கு தெரியுது. டேய் என்னடா தூங்குறியா என்ன, நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுப்பேன், இவரு தூங்குவாராம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் மறந்துடு, உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதா இல்ல, அங்க போய் சேர்ற வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து மறைஞ்சிரும் டக்குன்னு. அப்பதான் ஹீரோ, ஒருவேளை என்னால மட்டும் தான் அதை பார்க்க முடியுமோ. அப்பதான் ஹீரோ வந்து சாரி சொல்லிட்டு, பரவாயில்லையா உனக்கு, நாம அங்க போறதுக்கு 15 days ஆகும், அது வரைக்கும் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமா. என்னது அப்படியா, சரி சரி நான் வந்து டயர்டா இருக்குன்னு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடு சொன்ன உடனே ஹீரோ வந்து, ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிடுவான் ஹீரோவும். அப்போதான் ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான், என்னடா நடந்துச்சு நமக்கு, இதை பார்க்கறதுக்கு வந்து நான் சாவறதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ப்ளூ ஃப்ளேம் மாதிரி இருக்கே, அது மட்டும் இல்லாமல் என்னோட கையில் இது என்ன வந்து ஏதோ நட்சத்திரம் மாதிரி இருக்கு, ஒருவேளை இந்த ஸ்வாடு இம்மார்ட்டலோடைய அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணதோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்ணிட்டு இருப்பான்.